நான் புதுக்கோட்டை மாவட்டம் வடக்கு மாவட்டத்தில் எம்ஜிஆர் இளைஞனில் மாவட்ட இணைச்சராக இருக்கேன். என் பேர் மணி என்ற சிஎன் மணி என்ற பாக்கியராஜ் என் பேர். இந்த கட்சியில் கிட்டத்தட்ட நான் ஒரு 8 வருஷமாக பயணித்துட்டு இருக்கிறேன். எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க அண்ணன் சி விஜயபாஸ்கர் அவர் தான். அவருக்கு ஆணைங்கிறது அந்த கட்சியில் எல்லா ஒரு வேலையும் நாங்கள் செஞ்சோம். ஆனால் இன்றைக்கி போகிற போக்கில் பார்த்தா ஐயா எடப்பாடி எல்லாத்தையும் நீக்கணுங்கிறாரு. இந்த மாதிரி நீக்கினா கடைசியில் யார் தான் இந்த கட்சியில் இருப்பா சொல்லுங்கள்? இன்றைக்கி இந்த 2 காலத்தில் இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த அளவுக்கு பாஸ் ஆகிற காரணம் எல்லாரையும் அனுமதிக்கணும், எல்லாரும் அனுசரித்து போட்டணும். அப்படி தான் இருந்த கட்சி இது. அம்மா வளர்த்த கட்சி இது, எம்ஜிஆர் காத்த கட்சி இது. ஆனால் இன்றைக்கி எடப்பாடியார் இந்த கட்சியை அழிச்சங்கிற ஒரு வெற்றிகரமான பேரை மட்டும் தான் வாங்கிக்கிட்டு இருக்கிறார். உண்மையான தொண்டர் நாங்கள்லாம் வெறுத்து போய் மன நொந்து நூலாகி போய் தான் இன்றைக்கி இந்த வெற்றி கழகத்தில் மன நிம்மதியோடு சேர்ந்துட்டோம். ஏன் சொல்ல வரேன்னா, நான்லாம் ஒரு அதிமுக தொண்டங்கும் போது உயிர் உள்ள வரைக்கும் அதிமுக தான் இருக்கணுங்கிற என்னோட வாழ்வு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற தலைமை சரியில்லைங்கிற காரணத்துக்காக தான் எங்கள் தலைவர் வழிகாட்டினதை அவர் போகிற பாதையிலே நாங்களும் போகிறோம். அண்ணன் எம்ஆர் விஜயபாஸ்கர் அப்படின்னு சொன்னாலே கரூரில் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாயகன். அதாவது அவர் செய்கிற எல்லா செயலுமே தொலைநோக்கு திட்டம். கரூரில் பார்த்தீங்கன்னாக்க முதல் முறையாக மருத்துவக் கல்லூரி கொண்டாந்தார். அதன் மூலிமா அப்போ தான் கொரோனாவே வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 2000 உயிர்களை அவரை காப்பாற்றிருக்காரு. அது மட்டும் இல்லை, அம்மா சாலை திட்டம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டாந்தார். அது மிகப்பெரிய ஒரு மக்கள் இடத்துல வரவேற்பு. அது காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ட்ரெயின்லேருந்து இறங்கி டெக்ஸ்டைல்ஸுக்கு போகிறவங்க கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து ஒரு 3 பாதையை தாண்டி தான் போகணும். அது இவர் ஒரே பாதையாக சீரமைச்சு கொடுத்தாரு. அது ஒரு சாதனை. அதுக்கப்புறம் அதாவது மக்கள் நல்லா வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பழைய பாலத்தை நல்லா நடைபாதையாக போட்டு நல்ல முயற்சி எடுத்து ஒரு மிகப்பெரிய சிறப்பு. எப்போ பார்த்தாலும் இவருக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர்னாக்க கரூரில் தொலைநோக்கு திட்டத்தோடு இப்பயும் செஞ்சு மக்கள் இடத்துல ஒரு நல்ல பேர் வாங்கினால தான் இந்த முறை அபாரமாக வெற்றி பெற்றார். இந்த அபார வெற்றிக்கு பின்னாடும் நாங்கள் இருக்கிறோம், அவருக்கு ஒத்துழைக்கிறோம். அதனால் அண்ணன் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய வெற்றிக்கு உறுதுணையாக இருப்போம். காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, அவர் சாதாரண நடுத்தரவில் இருந்து மிகப்பெரிய உயர்ந்த மக்கள் வரைக்கும் ஒரு தொலைநோக்கு திட்டம். இது வரலாற்று சிறப்பு மிக்க திட்டம். அதாவது ஒரு இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிற மெடிக்கல் காலேஜ் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 ஆண்டோ 50 ஆண்டோ இன்னும் பெரிய டெவலப் ஆகலாம். அது இவர் தொடங்கி வச்சாரு. அதுக்காக கரூர் மக்கள் மிகப்பெரிய நன்றி உணர்ச்சியோடு இவருக்கு நிறைய செய்கிறாங்க. அதனால் அண்ணனுடைய வழியில் எப்பயுமே நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. இன்றைக்கி வந்தவங்களாம் விசுவாசிகள். ஆனால் இவருக்கு மிகப்பெரிய தொண்டர்கள் பலம் இன்னும் கரூரில் நிறையா இருக்குது. அது மிக மிக இன்னும் அண்ணனுடைய வளர்ச்சி சமீப காலமாக தெரிஞ்சிடும். அதனுடைய வெற்றி வாழ்த்துக்களை நான் இப்பயே முன்னாடி தெரிவிச்சுக்கல. அதுதான் இப்போ இவர் பார்த்தீங்க கேட்டிங்கனாக்க, கொரோனா காலத்தில் என்னோட நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்தனாவது நான் சேர்த்திருப்பேன். அதாவது அவரெல்லாம் உயிர் பயத்தில் கொண்டு போய் நாங்கள் சேர்த்துனது. அதாவது ஒன்று எங்கள் உயிர் போயிடும், இல்லாட்டி இன்னொரு அவங்களோட உயிர் போயிடும். அந்த 100 பேர்த்தினோட உயிரையும் அவர் காப்பாற்றினார். மிகப்பெரிய ஒரு திட்டம், தொலைநோக்கு திட்டம் தான். எது பண்ணினாலும் அவருடைய எந்த பணிகளாக இருந்தாலும் மக்களுக்கு என்ன செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப கவனிப்பாக கேட்பார். யார் சொல்லியும் கேட்க மாட்டார். ஒரு நல்ல மனிதர் எங்களுக்கு கிடச்சிருக்காது. அதுவும் இப்போ தாவேக்காவுக்கு கிடச்சிருக்காரு. அதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு நல்ல அபிப்பிராயம். என்னென்னு கேட்டிங்கனாக்கா, இப்போ என்னோடய பேர் லெனின். நான் கிறிஸ்டின். சிறுபான்மை மக்கள் மிகப்பெரிய ஆதரவு பெற்று வந்துட்டுருக்கார். இப்போ விஜயபாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் இதே வாய்ப்பு இன்னும் பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதா எங்களுடைய சிறுபான்மை பிரிவினுடைய எழுச்சி இன்னும் கரூரில் பயங்கரமாக இருக்கும். தாவேக்கா இப்போ தான் வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் செய்கிற செயல்லாம் நல்லா இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் எல்லாரும் ஒத்துழைப்பு நம்மளோடு சேர்ந்து செய்யும் போது இன்னும் அது சிறப்பாக இருக்கும். என்னன்னா, சி விஜய் ஜோசப் என்கிற நான் அப்படிங்கிறது இலங்கை தமிழர்களுக்கோ அமெரிக்க தமிழர்களுக்கோ இல்லை, எங்களுடைய சிறுபான்மை மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். சி விஜயபாஸ்கர் அவர் எம்ஆர் விஜயபாஸ்கர் எங்களுக்கு இப்படி ஒருத்தர் கொண்டாந்தாரு அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இன்றைக்கி தளபதின்னு ஒரு சைடு, அது இல்லாமல் உங்களுக்கு தெரியும் அவரோட இந்த இப்போ சமீபமாக ஒரு 2 வாரத்துக்குள்ள அங்கே வரப்போகிறார். வர அந்த துயரம் அவருக்கு மீங்கா துயரம், 40 பேர் இறந்ததுனுடைய துயரம், மீங்கா துயரம். இன்னும் வருங்காலத்தில் அந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல திட்டத்தோடு அங்கே வர்றாரு. அவங்கள ஆறுதல் சொல்கிறதுக்கு ஒரு சைடு வர்றாரு. ஒரு சைடு மிகப்பெரிய ஒரு நல்ல திட்டங்களை என்ன இந்த மாதிரி ஒரு கூட்டங்கள் கூடினாலோ இல்லை மற்றவங்களை தொந்தரவு எதுவும் பண்ணினாலோ
அதுக்காக முயற்சி எடுத்து அங்கே வருகிறார். அதுக்காக நாங்களும் அவங்களுக்கு ஒத்துழைப்போம். ஒருவேளை எங்களுடைய உதவிகள் எல்லாமே செய்யறதுக்கு நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க தயாராக இருக்கோம்.